ஆகஸ்ட் 12, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிற உங்கள் வாழ்வில் கர்த்தர் அற்புதமான வாசலை திறக்கப் போகிறார். The Lord is going to open a wonderful door in your life where you think everything is over. ஏசாயா 29 அதிகாரம் 14 வசனம். ஐசாயா chapter 29 verse 14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார், உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் செய்வார். நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காத ஆச்சரியமான வாசலை உங்களுக்கு திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு இருங்கள். Therefore once more I will astonish these people with wonder upon wonder. My dear brothers and sisters, the Lord will surprise you. He will do great miracles for you. He will bless you by opening an amazing door for you that you never expected. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான கிருபைகளையும் நீர் தந்தவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகளை உடைய கைகளில் ஏந்தி அவளை அரவணைத்து அவளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் அப்பா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காரா, என் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை பார்க்க மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி போய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயத்தை அப்பா அவர்கள் காணும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அதிசயத்தை காட்டுவீராக. கர்த்தர் நீர் அதிசயமானவர் அல்லவா அப்பா, அந்த அதிசயத்தை ஆண்டவர்கள் காணும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாழ்விலே கர்த்தர் நீர் அதிசயங்களை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனுடைய பேருடைய வாழ்விலும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே அதிசயங்களை காண செய்வீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவற்றையும் நீர் துடைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆச்சரியமான ஒளியில் இடத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாள் உடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த விதமான ஆபத்துகளும் அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய வாகனங்களில் அவர்கள் செல்லும் போது ஆண்டவரே எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு அவர்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே அவர்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் ஆச்சரியமாய் நீர் நடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத கர்த்தர் வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் நீ இருந்த நாளில் வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்கொண்டு வருகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட யார் யார் எந்த விதமான நோய்களில் ஆண்டவரே அப்பா பிரச்சனையில் ஆண்டவரை அகப்பட்டு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ விடுவிக்கிற கர்த்தர், நீ விடுதலை நாயகன் ஆண்டவர். நீர் அவளுக்கு விடுதலை நீ தருவீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை இந்த நாளில் முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே மகிமையாய் இறங்கி அவர்களுக்கு ஆண்டவர் அந்த காரியங்கள் வாய்க்கும்படியாக நீ கிருபை தரடுமா ஜெபிக்கிறோம். அநேக பெற்றோர்கள் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறார்கள், பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேலைக்காக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவளுக்கு நல்ல வேலை ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீ தந்த ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அந்த பெற்றோருடைய கண்ணீர்கள் ஆண்டவரை துடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை இல்லாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே தகுதியாக ஏற்ற நல்ல வேலையை நீ தந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் விரும்புகிற வேலையை நீர்களுக்கு தந்தவர்களை நீ வழிநடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் உங்களுக்கு சொந்தம், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் இந்த நாளிலும் உம்முடைய
பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நீ செய்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று நீடி ஆயுள் நாட்களை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக திருமண நாட்களை அவர்கள் கண்டு மகிழ்ந்து ஆண்டவரே அப்பா கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து இன்னும் அநேக நன்மைகளை பெற்று இந்த உலகத்தில் வாழும்படியாக அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், நீரை வழிநடத்திலும். நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் இந்த நாளில் அவர்களுக்கு தந்து நீர் அற்புதமாய் நீர் நடத்துகிற தாவுக்காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.